வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ கொஞ்ச நாளாவே ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல தினம் தினம் பரபரப்பான விவாதங்களை இரு தரப்புலயும் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கிடையில் தான் மதுரையில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சகோதரர், நடுத்தர வயதுக்காரர், குடும்பஸ்தர், குழந்தைங்க எல்லாம் இருக்கு. அவர் தீபம் ஏற்றல அப்படின்னு மனசுடைஞ்சு, பெரியார் சிலை பக்கத்துல நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் போட்டுட்டு அவர் இறந்து போயிருக்கிறாரு. ஆ இன்னைக்கு இறந்த குடும்பத்துக்கு ஒரு பக்கம் நம்மளுடைய இரங்கல நாம தெரிவிச்சுக்கிறோம். ஆனாலும், அ அந்த ஒரு ஒரு இறந்து விட்டார் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்த இஷ்யூவ எடுத்து இது ஒரு அரசியல் ரீதியாக இத ஒரு பேசும் பொருளாக மாற்ற ஒரு கூட்டம் அ அ இறங்கி இருக்கிறாங்க களத்துல. நீதி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இறந்தவர் குடும்பத்துக்கு நீதி வேணும். இறந்ததன் நோக்கத்திற்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் இத அரசியல் பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது தமிழ்நாட்டுல மத அடிப்படைவாதத்தை வச்சு நம்ம ஒரு ஆட்சியை கைப்பற்றிடலாம். அப்படி இல்லைன்னா கால் பதிச்சிடலாம். அடுத்தடுத்த கட்டத்துல வளர்றதுக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பழைய பிளான் தான் இது. பாஜகவினுடைய பழைய பிளான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதுரையை பொறுத்த வரையில இவங்களுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்குற வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. போய் அங்க இருக்கிற சங்கங்களை சந்திக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வணிகர்கள் சங்கம் இருக்கும், அங்க வியாபாரிகள், குட்டி குட்டி வியாபாரிகள் சங்கம் இருக்கும். இந்த சங்கங்களை பார்ப்பது, அவர்களை நிர்பந்தப்படுத்துவது, அவர்கள் மூலமாக இதை எப்படியாவது செய்ய வைக்கணும்னு விளக்கேத்த வரைக்கும் வைக்கிற எல்லா அயோக்கியத்தனத்தையும் இந்த கும்பல் பண்ணிச்சு. இதுல இந்த பையன் பூர்ணச்சந்திரனுடைய தற்கொலை, அதாவது தீ வச்சு எரிச்சுக்கிறாரு. இது இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமாக ஆரிய பார்ப்பன வந்தேரிகளினுடைய வேலையா இருக்கு. நீங்க RSS பார்ப்பன கும்பலினுடைய வேலை என்னன்னா, சூத்திர சங்கிகளை கொளுத்தி விட்டுறது, சூத்திர சங்கிகளை சாகடிக்கிறது, அவங்க மூலச்செலவு செய்யறது, அவங்கள மரணத்தை உண்டாக்கி விட்டுட்டு அதை வைத்து ஒரு அரசியலை செய்வது என்பது இன்றைக்கு நேரத்துல. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். குஜராத்ல 59 பேர் யாத்திரை போயிட்டு வந்த போது அவங்களை எரிச்சது யாரு? உண்மையாவே முதல் தகவல் அறிக்கை என்ன சொல்லுச்சு? முதல்ல அதை ஆய்வு பண்ணி சொன்ன அறிக்கையில யார் மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு? உள்ளுக்குள்ள இருந்துதான் தீ வந்தது, வெளியே இருந்து யாரும் பத்தல. இப்படி 1000 விஷயங்கள் சொன்ன பிறகு கூட போலியாக இஸ்லாமியர்கள் மீது பழிய போட்டு இவனை கொன்னுட்டு 59 பேரை இவனை கொன்னுட்டு மொத்தமா இஸ்லாமியர்கள் மேல பழி போட்டான். இன்னொரு அதுல முக்கியமான பொய் பரப்புரை என்னன்னா, அதுல 4 பேரு தான் யாத்திரைக்கு போயிட்டு வந்தவங்க, மத்தவங்க எல்லாம் சாதாரண பயணிகள். இது முழுக்க முழுக்க புத்தகமாவே வந்திருக்கு, அவங்களுடைய வீடியோ ஆதாரங்களோட வந்திருக்கு. சோ சொந்த மதத்தை சேர்ந்தவர்களை, சாமானிய மக்களை கொன்றுட்டு அந்த கொலையை வைத்து ஒரு அரசியல் செய்கிற படுபாதகர்கள் தான் இந்த கும்பல். அதைத்தான் இங்க மதுரையில பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எந்த பார்ப்பனரா நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம், நீ காவடி எடுக்கிறியா, பால் குடம் எடுக்கிறியா, அளவு குத்திக்கிறியா, தீ இறங்குறியா? எதுவுமே பண்றது இல்ல. சரி, கடைசியில இப்படி ஒரு தற்கொலைய, ஒரு தன்னையே எரிச்சுக்கிட்டு மொழிக்காக இங்க செத்தவங்க ஏராளமான பேர் இருந்து தமிழ்நாட்டுல. ஆனா நீ எதுக்காக சாகுற? ஒரு பிற்படுத்தப்பட்ட, ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் பட்டியலின மக்கள், பழங்குடிகளை பயன்படுத்தி அவங்கள மூலச்செலவு செய்து அவர்கள் மூலமாக ஒரு பெரிய ஆபத்தை, விபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா ஓட்டு பொறுக்கிறீங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. இந்த பையன் ஒன்னும் பயங்கரமான இந்துத்துவாவை தூக்கி நிறுத்துற ஆள்லாம் கிடையாது. ஒரு சாதாரண குடும்பத்து பையன். அந்த பையனை தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போன்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா சங்கிகளுக்கும் அனுப்புறான். நீங்க நேர்மையானவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உடனே அந்த பையன் எங்க இருக்கான்னு பார்த்து அவன் சொல்ற இடத்துக்கு அவனுக்கு முன்னாடி போய் நின்னு அவன் தற்கொலை பண்ணிக்கிறாம தடுத்துட்டு, இப்படி ஒருத்தன் சாக போனா நாங்க காப்பாத்திட்டோம், எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டிருந்தா நீ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நியாயத்தோட இருக்குன்னு கூட அர்த்தம். நீ எல்லாத்தையும் உட்காந்து எல்லாருக்கும் பரப்பி விட்டு அவன் வாய்ஸ் மெசேஜ ட்விட்டர்ல போட்டு அதன் மூலமா அனுதாபம் தேடுற உண்மையிலே பயங்கரமா கோவம் வருதுங்க. கேவலமான அரசியல் செஞ்சுட்டு இன்னைக்கு அந்த பையன் செத்தே போனான். அதுலயும் அந்த பையன் போய் பெரியார் சிலைக்கு முன்னாடி செத்துருக்கான். அந்த பையன் வாய்ஸ் மெசேஜ கேட்டோம்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு அந்த பையன் மேல. ஏன் அப்படின்னா, பெரியார் சிலை மேல முன்னாடி போய் ஏன் செத்தானா அவனே சொல்றான், பெரியார் தான் சாமி இல்லன்ட்டாரு, அதனால அவர் முன்னாடி போய் சாகுறேன்னு. கோயிலுக்குள்ள நம்மள நுழைய வைக்கிறதுக்கான போராட்டத்தை கையில் எடுத்த
மகத்தான தலைவர் இல்லையா பெரியாரு? நம்ம எங்க நின்னுட்டு இருந்தோம்? கோயிலுக்கு வெளியே நின்னுட்டு இருந்தோம். நான் சொல்றது பிற்படுத்தப்பட்டவர்களையும் சேர்த்து சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல முக்குளத்தோர், வன்னியர், தேவர், அகமுடையர், இந்த நாடார் அத்தனை பேரையும் வெளியே தான் நிப்பாட்டிருந்தான். 1939 வரைக்கும் நம்ம வெளியே நின்று சாமி கும்பிடுவீங்க. அப்ப நம்ம வெளியே நின்றுகிட்டு இருந்தவனை பூரா சூத்திர பையன் அவன் அசிங்கப்படுத்திட்டு இருந்த அத்தனை பேரையும் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போறதுக்கான ஸ்ட்ரகிள பண்ண ஒரு முக்கியமான தலைவர் தந்தை பெரியார். அவர் தான் கோயிலுக்குள்ளேயே நம்மள நுழைய வச்சாங்க. இன்னைக்கு தீப ஏத்துறதுக்கு அவர் முன்னாடியே போய் சாகுறீங்க. என்ன மாதிரியான உங்களுக்கு அரசியல் தெரியுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு தொடர். ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த புரியணும். சூத்திர சங்கிகள் மூளையை கழுவுவான், உன்னை தற்கொலை பண்ண வைப்பான், உன்னை கொல்லுவான், அதன் மூலமா அவன் ஒரு அரசியல் பார்ப்பான். நீ இது ஒரு விஷயத்தை ஞாபகம் வைங்க. 60% மந்திரிகளா இருக்கிறது பார்ப்பனர்கள். எல்லா துறைகளிலும் 75% மேல பார்ப்பனர்கள் ஆதிக்கம் தான். நீ வெறும் ஒரு துருப்பு சீட்டு தான். நீ செத்தனா உன் குடும்பம் தான் நடுத்தருவுல நிக்கும் அப்படின்றத இந்த பூர்ணச்சந்திரன் சங்கியோட சேர்ந்து மற்ற சங்கிகளும் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது. இந்த இந்த போராட்டம் இல்ல நீதி கேட்கறதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டிவா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் தோழர். நீங்க சொன்ன மாதிரி மொழி போராட்டத்துல வந்து உயிர்நீத்த தியாகிகளுக்காக இவங்க என்னைக்குமே வீதியில வந்து நீதி கேட்டு போராடினது இல்ல. தூய்மை பணியாளர்கள் இறந்து போறாங்க, விவசாயிகள் இறந்து போறாங்க, ஆணவ படுகொலைகள் நடக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட இது போன்ற ஒரு சில இறப்புகளை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல ஒரு அரசியல் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்ப உண்மையிலேயே இந்துக்களுடைய விலைக்கு என்ன மதிப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஒரு ஹிந்துவுடைய உயிருக்கு அவனுக்கு ஏதாவது அரசியல் ஆதாயம் இருந்ததுனாதான் அந்த இறப்பை கூட இவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு நீங்க வரீங்க. இதை எப்படி பாக்குறது? மக்கள் வந்து இதை எப்படி பாக்குறாங்க? இல்லங்க, ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. ஆர்எஸ்எஸ், பாஜக, சங் பரிவார் கும்பல் ஒரு அரசியல் ஆட்டமா தான் இதை பார்க்கும். நீங்க மனிதாபிமான நோக்கத்தோடு ஒரு இளைஞன் வந்து உள்ளுணர்வோடு இப்படி செத்துட்டானேன்னு பார்க்காது. உங்களை தூண்டி விட்டு உங்களை ஒரு பகடைக்காயாதான் பயன்படுத்தும். அதுக்கு ஒரு உதாரணம், இதுல தஞ்சாவூர்ல ஒரு பாப்பா தற்கொலை பண்ணிக்கிறான், மருந்து குடிக்கிறான். அதான் உயிருக்கு ஆபத்தாக அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கு. அன்னைக்கு போய் சங் பரிவார் கும்பல் போய் வீடியோ எடுக்குது. உன்னை மதம் மாற்றிட்டாங்களா, சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லி அந்த பிள்ளைய சொல்ல வச்சு அந்த வீடியோவை கரெக்டா செத்தன்னைக்கு ரிலீஸ் பண்ணுது. உடனடியா 5 பேர் இங்க சென்னை டெல்லியில இருந்து வர்றாங்க, உண்மை கண்டறியும் குழு அப்படின்னு வருது. உடனே மகளிர் ஆணையம் வருது, குழந்தைகள் ஆணையம் வருது, நீதிமன்றம் வருது. என்ன நாடகம்! இன்னைக்கு தனிநபர் நீதிமன்றத்துல தனிநபர் நீதிபதியா நின்று இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு இல்லையா சாமிநாதன், அவர் தான் அன்னைக்கு பக்கம் பக்கமா தீர்ப்பு கொடுத்தாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த குழந்தைய கடைசியில வந்து சிபிஐ சொல்லிருச்சு, அந்த குழந்தை செத்ததுக்கும் மதமாற்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவங்க வீட்டுல கொடுத்த அழுத்தம், அவங்க சின்னம்மா கொடுத்த அழுத்தத்துல அந்த குழந்தை செத்துருச்சு. அதே மாதிரி குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமும் அந்த குழந்தை மதமாற்ற பிரச்சனையில மனச்சிக்கல்ல சாகலன்றது தெளிவுபடுத்தின பிறகு வாய மூடிட்டு அந்த கும்பல் கிளம்பிருச்சு, கொட்டையை பிரிச்சுட்டு. இங்கேயும் அதான் செய்யறாங்க, இங்கேயும் அததான் செய்யறாங்க. இந்து இந்துன்னு சொல்றானே, அப்ப நான் இந்து இல்லையா? மாட்டுக்கறி தின்னக்கூடாதுன்னு தலித்துகள் அடிச்சு கொள்றேன், நாங்களாம் இந்து இல்லையா? நான் ரொம்ப தெளிவாவே கேக்குறேன். கோயிலுக்குள்ள பூசாரியா அனைத்து சாதியினும் வரணும்னு இதே நீங்க சொல்றீங்களே திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி, அவங்களுடைய தலைவர் ஐயா பெரியார், அத்தனை பேரும் போராடினாங்களே. அண்ணன் திருமா, கம்யூனிஸ்டுகள், எத்தனை பெரிய சமூகம் சார்ந்து இயங்குகிற அத்தனை தலைவர்களும் முன்னாடி வந்து நின்னாங்களே. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் கிடையாது, ஆகம விதி அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப நாங்க இந்து இல்லையா? மாட்டுக்கறி சாப்பிட நாங்க இந்து இல்ல, கோயிலுக்குள்ள வரணும்னு நினைக்கிற நாங்க இந்து இல்ல. அப்ப எங்களை எல்லாம் தெருவுலயே நிக்க வச்சுட்டு திரும்ப திரும்ப எங்களை அடியாளா பயன்படுத்துறீங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு இடங்க, நம்ம அடியாள் தான். எப்படி அண்ணாமலையை போல நாமும் ஒரு அடியாள், அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை போல நாமும் ஒரு அடியாள், அண்ணே நயினார் நாகேந்திரனை போல நாமும் ஒரு அடியாள். இங்க இருக்கிற சூத்திர சங்கிகள் பூரா அடியாள் தான். உன்னை தேவனா வச்சுப்பான். அதுக்கு உதாரணம் சொல்லவா? ஐயா பொன்னாரு, அவர் முக்கியமான ஒரு வேலையை செஞ்சு விட்டவரு. இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி பகுதியில இந்து அமைப்புகள் கால் ஊன்றுவதற்கு ஒரு காரணமா இருந்தவர். காங்கிரஸ் குடும்பத்துல பிறந்தவர் அவரு. பொன்னார் ஐயா என்ன பண்ணாரு? அவர் தான் இந்த மண்டைக்காடு கலவரத்துல கூட நின்று எல்லா வேலையும் பாக்குறாரு. இந்து மக்கள் பாதுகாப்பு மாநாட்டை நடத்துறதுல முக்கியமான பங்கு பொன்னாருக்கு உண்டு. இன்னைக்கு நீங்க அங்க கால் பதிச்சு ஒரு சீட்டை ஜெயிக்க பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணவர் யாருன்னா பொன்னார். இன்னைக்கு பொன்னார் எங்க இருக்காரு? பொன்னார் எங்க இருக்காருங்க? காணாம
போயிட்டாரு, அடையாளம் தெரியாம போயிட்டாங்க. தமிழிசை அக்கா முதல்ல தலைவரா இருந்தா அவ்வளவு வேலை பார்த்தாங்க. அந்த அக்காவை தூக்கி ஆளுநராக்கி இங்க நாடாளுடைய டாமினேஷன் அதிகமா இருக்குன்னு தூக்கி வெளியே போட்ட கும்பல் நீங்க. அதுக்கப்புறம் கடைசி இன்னைக்கு இருக்கிற சாட்சியை சொல்றேன். நம்ம அண்ணாமலை தம்பி அண்ணாமலை நல்லதோ கெட்டதோங்க, எனக்கு அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் எனத்தோ செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சாருல, எனத்தாவது பேசிட்டு தெரிஞ்சாருல, எண்மண் எண் மக்கள் எனத்தோ பேரணி போயிட்டு இருந்தாருல. கடைசியில் அவர் எங்க இருக்காரு? உங்களுக்கு கூட்டணி வேணும், உங்களுக்கு அதிகாரம் வேணும், உங்களுக்கு பதவி வேணும்னு அண்ணாமலை தூக்கி வெளியேறிஞ்சிங்க. நான் இதை அன்னைக்கே சொன்னேன், அண்ணாமலை ஆடாத, இவங்களை நம்பாதன்னு. இப்ப இந்த சூத்திர சங்கிகளை பூரா வச்சுக்கிட்டு தான் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதான் இந்த திருப்பரங்குன்ற விளக்கு பிரச்சனையும் நம்ம பார்க்கணும். இவன் நம்மள அடியாளா வச்சுக்கிட்டு நமக்குள்ள சண்டை இழுத்து விட்டு நம்ம மக்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு நம்ம சாவோம், இவன் வேடிக்கை பார்ப்பான். சோ ரொம்ப தெளிவா இருங்க, இந்த விஷயத்த ரொம்ப கவனமா பாருங்க. இது மாதிரி குறிப்பிட்ட சாவுகளை அவன் கையில் எடுப்பான், இந்த சாவை வச்சு கிளப்பி விடுவான், ஒரு பெரிய வன்முறையை தூண்டுவான். அந்த வன்முறையை தூண்டுவதன் மூலமாக மக்கள் மன்றத்துல ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இது பண்ணுவான். பீகார்ல பகல்பூர்ன்ற ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு பொய்ய சொன்னாங்க இதே சங்கி பயல்க. 5 இந்து மாணவர்களை கொன்னுட்டாங்கன்னு பொய்ய பரப்பி 3000 இஸ்லாமியர்களை கொன்னாங்க. அதுல 118 இஸ்லாமியர்களை கொன்னு காலிஃபிளவரை புதைச்சு வச்சுட்டாங்க, மேல நட்டு விட்டாங்க. பகல்பூர்ல நடந்த அநியாயங்க. இவங்க பொய்யை பரப்புவான். இதன் இவ்வளவு வரலாறு நான் ஏன் சொல்றேன்னா, இவன் பொய் சொல்லி பொய்ய பரப்புவான். நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைப்பான். அங்க எங்க பெல்கிஸ்பானு மாதிரியாக இங்க இருக்கிற பெண்கள் நாசமா போகணும்னு நினைக்கிறான். இங்க நாமளும் அவனுங்களும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர் அண்ணன் தம்பியா உட்காந்துருக்கோம், மாமச்சினிங்களா உட்காந்துருக்கோம், பங்காளிகளா இருக்கோம். பண்பாட்டு தளத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து இயங்குறோம். இன்னும் அங்க இருக்கிற முக்குளத்தோர்ல சுண்ணத் பண்ற வழக்கம் இருக்கு. மதுரையில இருக்கிற முக்குளத்தோர்ல பிரமலை கல்லர் சமூகத்துல மார்க்க கல்யாணம் அழைப்புதுன்னு பத்திரிகை அடிச்சு அவங்க சுண்ணத் கல்யாணம் பண்ண வரலாறு உண்டு. அவங்க இன்னமும் செத்தவன் மவுத்துன்னு சொல்ற வழக்கம் மதுரையில உண்டு. இதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய பாஷை, மொழி. அப்ப பண்பாட்டு ரீதியா நாங்க ஒற்றுமையா இருக்கோம். இவன் இது மாதிரியான சாவுகளை தூக்கிட்டு இதை உடைச்சு அந்த மக்கள் மன்றத்துல ஒரு பதற்றத்தை உருவாக்குது சங்கி கும்பல். மக்கள் கவனமா இருக்கணும். சங்கி பையன் எதை சொன்னாலும் நம்ப கூடாது. அதெல்லாம் தெளிவா இருங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு மண்டேக்காடு கலவரத்துக்கு அப்புறம் பாஜக கன்னியாகுமரியில வளருது, கோயம்புத்தூர்ல ஒரு கலவரத்துக்கு அப்புறம் பாஜக கொங்கு மண்டலத்துல வளருது, இப்போ மதுரையை டார்கெட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, இன்னைக்கு போராட்டத்துல இறங்கி இருக்கக்கூடிய இந்து முன்னணி இல்ல பாஜகவை சேர்ந்த தலைவர்கள்லாம் எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு வேற சொல்றாங்க. இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு நியாயமான கேள்வியை நம்ம கேட்கணும். பாஜக வளர்ந்துருச்சு, எங்களுக்கு 11% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் உண்மையிலேயே அந்த வாக்கு வங்கி இருந்ததுன்னா எதற்கு இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க? மேலும் அப்போ உண்மையிலேயே பாஜக வளர்ந்திருக்கா தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இல்லங்க, நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏற்கனவே எஸ்ஐஆர்னு நேரடியா கொண்டு வராம அப்பப்போ வாக்காளர்களை சேர்க்கிறது வைக்கிறது எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும், இயல்பா நடக்கும். எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, 2 விஷயத்த அவங்க செஞ்சிருக்கணும். ஒண்ணு, அதிமுகவினுடைய ஓட்ட அவங்க கொஞ்சம் வாங்கிட்டாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். அதிமுகவினுடைய கிளை கழக தோழர்கள் இருக்காங்க இல்லையா, கிளை கழகங்களை வேலை பார்க்கிறவங்கள அவங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து மாச சம்பளம் கொடுத்து அவங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கதான் அதிமுகவின் உயிர் நாடி, வேற அவங்கதான். அவங்கள கொஞ்சம் பேரை பிடிச்சுக்கிட்டானுங்க. ஒண்ணு. 2வது விஷயம், போலி வாக்காளர்கள் நிறைய பேரை சேர்த்தானுங்க. இன்னைக்கு நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டான். எஸ்ஐஆர்ல 1 கோடி வாக்காளர்களை உயிரோட இருக்கிறவன் எல்லாம் தூக்கி வெளியே போட்டான். நம்மள வேணான்ட்டான். இவனுடைய வாக்கு சதவீதம் எப்படி வந்துச்சுன்னா, போலி வாக்காளர் அதிமுக ஓட்ட வச்சுதான் வந்துச்சு. பாஜகவுக்கு என்ன இங்க அடிப்படை இருக்கு? என்ன அரசியல் அஸ்திவாரம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னொன்னு கூட சொல்லி ஏமாத்துற ஒரு வீடியோ கூட நீங்க பாத்துருக்க கூடும். ஒரு அம்மா, ஒரு ரொம்ப வயசான ஒரு அம்மா, அவங்க கிட்ட போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு, தாமரைக்கு ஓட்டு போடுவேன்றாங்க. ஏன் தாமரைக்கு ஓட்டு போடுவீங்க? ரெட்டலைதான் தாமரை ஆயிடுச்சுலப்பா, அதனாலதான் ஓட்டு போடுறேன்றான். இப்படி பொய் பரப்புரையை செஞ்சும் ஓட்டு வாங்கினான். அப்ப இந்த 11% பிரிச்சு பார்த்தோம்னா வழக்கம் போல 1.5% தான் இவங்க இருக்கானுங்க. அந்த 1.5% ஓட்ட பெருசாக்கணுன்றதுக்காக தான் இந்த கலவரங்களை போன்றவைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு அமைதியை குலைச்சு தமிழ்நாட்டுல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி
அதே போல இந்து மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற மாட்டாங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இங்க ஒரு சலசலப்பை உருவாக்கணும்தான் அவனுடைய நோக்கம். ஆனா தமிழ்நாடு பண்பாட்டு அடிப்படையில எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற ஊரு. இங்க மட்டும் இல்ல, நீங்க மதுரையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல கோரிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு, பெரிய ஆஸ்பத்திரி பக்கத்துல, அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்துல கோரிப்பாளையம். கோரிப்பாளையத்துல ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசலுக்கு கொடியேற்றுறத செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள் அந்த கொடியை நெஞ்சு கொடுக்கறதா இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கிற சடங்கே. அதே மாதிரி சிக்கந்தர் சாவடின்னு ஒரு ஊர் இருக்கு, சிக்கந்தர் சாவடி. அந்த பகுதியில இருக்கிற மாரியாத்தா கோயிலுக்கு முஸ்லிம்கள் பந்தக்கால் நடணும். அதாவது அந்த கொடியேத்தி கொடி கட்டுற அன்னைக்கு நாள் பந்தக்கால் நடுவாங்க இல்லையா, அதையே இஸ்லாமியர்கள் தான் பண்ணணும். இப்ப மதுரையை சுத்தி சுத்தி நீங்க எப்படி பார்த்தாலும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்னா நிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஒன்ன ஞாபகப்படுத்துறேன். நம்ம பீஸ் ஒண்ணு மதுரையில இந்த அது என்னப்பா இஸ்லாமியர்கள் என்னை கொல்ல பார்த்தாங்கன்னு ஒரு உருட்டி விட்டுச்சு தெரியுங்களா? இந்த மட தளபதி, மடத்தினுடைய தளபதி, தலைவரா இருக்கிறவர். ஆமா, ஆதீனம். அந்த பீஸ் அவரேதான். தொப்பி தாடினோடனே முதல்ல யார் தெரியுமா எடுத்து அறிக்கை விட்டது? இந்து மக்கள் கட்சிக்காரங்க. நம்ம அர்ஜுன் சொம்பு இருக்காரு இல்லையா, அவரோட இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர். நீங்க எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை குலைக்கிறீங்கன்னு அறிக்கை விட்டாரு. அதுக்கப்புறம் அவரை நீக்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையானு தெரியல. ஆக அங்க இருக்கிற பண்பாட்டு கூறுகள் வேற. தமிழ்நாடே அப்படிதான் இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. திருப்பூர்ல ரோஸ் கார்டன்ல கோயிலே இல்லாத இந்துக்களுக்கு தங்களுடைய சொந்த நிலத்தை இஸ்லாமியர்கள் கொடுத்து பிள்ளையார் கோயில் கட்ட வச்சிருக்காங்க. இது போன வருஷம். ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்கள்லாம் அதை பார்த்து ஆணு பார்த்தாங்க. என்னங்களை நாங்களாம் அடிச்சுக்கிட்டு சாகுறோம், நீங்க என்னடா நிலத்தை கொடுத்து கோயில் கட்ட சொல்றீங்கன்னு. இந்த பண்பாட்டை உடைக்கணும்ன்றதான் சங்கிய வேலை. அதுக்கான வேலையை தான் அங்க பாத்துட்டு இருக்கு நான் நம்புறேன். ஆமா. இப்போ ஒரு பக்கம் இந்த மரணம் ஒரு வருத்தத்தை கொடுத்தாலும், அந்த அதுல இருக்கக்கூடிய ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தினர் ரியாக்ட் பண்ண விதம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்து முன்னணி, பாஜக ஆதரவாளர்கள்லாம் அங்க போய் போராட்டம் பண்ணணும்னு போனோனே, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க. இத தயவு செஞ்சு அரசியலாக்காதீங்க. அரசாங்கம் எங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்து பக்கத்துல நின்னு செஞ்சு தருது. உங்க அரசியலே எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விதத்துல ஆறுதல் அளிக்குது. ஆனாலும் எறும்பும் ஊற ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது போன்ற சம்பவங்கள் ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா இப்படி நடக்க நடக்க ஒரு ஒரு மரணம் அப்படிங்கிறது மக்களை இயல்பாக ஒரு கொதிநிலைக்கு கொண்டு போகும். எமோஷனலா திங்க் பண்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அப்ப இயல்பாகவே இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து ஒண்ணுக்கு பின் ஒண்ணாக நடக்கும் பொழுது, ஒரு மத நல்லிணக்கம் இருக்கக்கூடிய இரு சமூகங்கள் இடையிலேயும் ஒரு ஒரு சின்ன சந்தேகங்கள் எழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்ப மக்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அந்த பகுதியை சேர்ந்த பசங்களே ட்விட்டர்ல போட்ட சில ட்வீட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருந்தது. அப்ப அந்த ஊரை சேர்ந்த பையன், அது அவர் எந்த ஊருக்காரன்னா நரிமேட்டுக்காரர். நரிமேட்டுல இருக்கிற இளைஞர்களே சில பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு இதேங்க வேலையே இந்த இளைஞனை பத்தி போட்டுக்கிறது. இவருக்கு இதாங்க வேலை. அவர் குடிச்சிட்டு வீட்டுல போய் பிரச்சனை பண்ணுவாரு. ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டாங்க, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. 2-3 முறைக்கு மேல தற்கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணி காப்பாத்தி இருக்கிறாங்க. இவருக்கு இதாங்க வேலை, இந்த முறை இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அப்ப இயல்பா மக்கள் அவர் யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை ஒரு ரியாக்ட் பண்றாங்க. இன்னொரு விஷயம், அந்த குடும்பமே ஒரு ரியாக்ட் பண்ணுது. இப்ப சாமி இளவழுத்து விட்டு போயிடாது. அதானாங்க இங்க நீ யாரு பேசுறதுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. 2வது இங்க அரசியல் பேசுற இடமா அப்படின்னு ஒருத்தர் கோவமா கேட்கிறாரு. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க அரசியல் பேசுற இடமா இது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அரசாங்கம் இப்படி ஒரு தப்பா அவன் பண்ணிவிட்டான், அந்த குடும்பம் நாசமா போயிடக்கூடாதுன்னு அரசாங்கம் கையில் எடுக்குது. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கும். அதை பாதுகாக்கிற வேலையை அரசு செய்யும், கட்டாயம் செய்யும். ஆனா நீ இங்க உருட்டாதப்பா, உன் ஜோலியை பார்த்துட்டு போ அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்காங்க சங்கிகளை. அப்ப ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எறும்பூர கல்லுந்தையுமா? ஆமா, பிரச்சனையை திரும்ப திரும்ப உருவாக்கும் போது அதுல 10 பேர் யோசிக்கதான் செய்வாங்க. அதை எதிர்த்து அதற்கு அதை விட கூடுதலான வேலைகளை, பணிகளை முற்போக்கு இயக்கங்கள் அந்த மண்ணுல செய்யணும். தொடர்ந்து மக்களை சந்திப்பது, தொடர்ந்து மக்களோடு உரையாடுவது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தெளிவுபடுத்துவது, இந்தியா முழுவதும் இவர்கள் எப்படி கோயில்களை வைத்து எல்லா இடங்கள்லும் எப்படி இளவழுத்து விட்டுருக்கானுங்க அப்படின்ற உண்மையை சொல்லுவது, அதன் மூலமாக மக்களை சிந்திக்க வைப்பது. இதை நாம செய்யணும். அவன் தான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் போய் சொல்லுவான், எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பான். ஆனா மதுரை மக்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இஸ்லாமியர்கள் தங்களுடைய சகோதரர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும்.
வேணா திரும்ப 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 செஞ்சு போகலாம். ஆனா நாம அதை உடைக்க விடாம நல்லிணக்கமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான உரையாடல்களை அங்க செஞ்சுட்டே இருக்கோம். அங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தோழர்கள். அங்க நின்னு சமூக நல்லிணக்க பேரணி நடத்துறாங்க. சமூக நல்லிணக்கமா நின்னு அவங்க கிட்ட உரையாடுற வேலையை பாக்குறாங்க. அவங்களும் விடாம செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம தலைமுறை ஆகட்டும், இல்ல நமக்கு அடுத்து இருக்கிற தலைமுறை ஆகட்டும், நம்மளுடைய அரசியல் வரலாறு என்ன? எப்படியெல்லாம் வந்து காலங்காலமா நம்மளுடைய முன்னோர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க? அந்த உரிமைகள் எல்லாம் எப்படி போராடி நாம வாங்குனோம்? இந்த வரலாறு ஓரளவுக்காவது தெரியும். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோ கால்டு ஜென்ஸி அப்படிங்கிற தலைமுறைக்கு, இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியல தோழர். அதனால இதுல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ அவங்களால உணர முடியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பெருமையாக சோசியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுடைய முழு நேர அரசியலாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு பெரிய காரணியாக இருக்கு. இது போன்ற விஷயங்கள தவறாக ப்ரமோட் பண்றதுல. இந்த இஷ்யூல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவும் சரி, வட இந்திய ஊடகங்களும் சரி, ஏதோ திருப்பரங்குன்றத்துல இது நாள் வரைக்கும் தீபமே ஏத்தாத மாரியும், இப்பதான் புதுசாக இவங்க வந்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய உரிமைய கேட்ட மாதிரியும், அதற்கு வந்து திமுக அரசு தடையாக நிற்கிறது அப்படிங்கிற மாரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. இப்போ இந்த இளைஞர் செத்தது கூட ஏற்றப்படாத ஒரு தீபத்தை ஏற்ற வைக்கிறதுக்காக இவர் இறந்திருக்கிறாரு, உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு எப்படி இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது? ஏன்னா, விஜய் போன்ற சக்திகளை இன்டைரக்ட்டா பிஜேபி வந்து களத்துல இறக்கி விட்டிருக்கிறதே, இந்த இளைஞர்களுடைய வாக்கை குறிவைத்துதான். அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. நாம விஜயை வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு நினைக்கணும். உண்மையிலேயே தீய சக்திங்கிறது விஜய் போன்ற நபர்கள் தான். அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குதே. அப்ப அவங்க கிட்ட எப்படி இத கொண்டு போய் ரொம்ப சிம்பிள்ங்க. காலம் மாறி போச்சு. இன்னைக்கு தொழில்நுட்ப யுகமா மாறி இருக்கு. அதனால அவங்களுக்கு வாசிக்கிறது, ஒரு விஷயத்த கேட்கறது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு சம்பவத்தை பேசினா அது அவ்வளவு நேரமா, ஐயோ அறுக்காதீங்கம்மா, அம்மா அது நிறைய வார்த்தைகள்லாம் பயன்படுத்த, என்னம்மா நீங்க எப்படி பூமரா இருக்கீங்க, அப்புறம் இன்னொரு வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க. ஆனா நம்ம காலத்துல என்ன பண்ணோம்? நம்ம லைப்ரரி போய் புக் எடுப்போம். இன்னொரு விஷயம், எங்க மதுரையில எல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா 15 பைசா, ரூபாய் 25 பைசாவுக்கு புஸ்தகம் வாடகைக்கு விடுவாங்க. நாங்க 25 பைசா கொடுத்துட்டு புத்தகம் வாங்கிட்டு வந்து படிப்போம். அந்த வாசிப்பு தான் நம்மள வந்து அறிவு சார்ந்தவர்களாக களத்துல நிக்க வச்சது, ஒரு மாணவர் அமைப்பின் தலைவரா மாத்துச்சு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அது இல்லை. அந்த வாசிப்பு இல்ல. இப்ப நம்ம மதிப்பெண் பின்னாடி பள்ளிக்கூடங்கள் ஓட ஆரம்பிச்சுச்சு. நாம படிக்கிற காலத்துல நம்ம புத்தகம் படிக்கிறதுக்குன்னே ஒரு வகுப்பு இருக்கும். அப்புறம் இந்த நன்னெறி பயிற்சி அது இதுன்னு நம்மள போட்டு உருட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இருந்துச்சு. இந்த பக்கம் புஸ்தகம் வாசிக்கிறதுக்கான சூழல் லைப்ரரி அவர்னே இருக்கும். இப்ப லைப்ரரி அவர் இருக்கா? பாடத்திட்டங்கள்ல லைப்ரரி அவர் இல்ல. அப்ப அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைப்ரரி அவர் அவங்களோட டிஸ்கஷன் பண்றதுக்கு ஒரு பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் படிக்கிற சூழலை உருவாக்கணும், வாசிக்கிற சூழலை. இது அரசு ஓட்டு போறதுக்காக இல்ல. ஒரு இளைஞன் தன் சமூகத்தை குறித்து புரிந்து கொள்வதும், நேரடியா தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும். நான் கல்லூரியில வாத்தியாரா இருக்கும்போது வாசகர் வட்டத்தை உருவாக்குனேன். என் கல்லூரியில வாசகர் வட்டத்தை உருவாக்கணும். எங்க கல்லூரியில அதுக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்தாங்க. புதன் விருந்துன்னு ஒண்ணு வைப்பாங்க. புதன்கிழமை மட்டும் இன்டர்வல்ல 10 நிமிஷம் லேட்டா பெல் அடிப்பாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் அதை போய் கேட்கலாம். கரண்ட் பாலிடிக்ஸ் ஒரு பேராசிரியர் பேசுவாங்க. அதுல கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பேராசிரியர் அதை விளக்கணும். இதுல ஒரு 1000 மாணவர்கள் உட்கார்ந்து அது கேட்பாங்க. 500 பேர் 600 பேர் உட்கார்ந்து அதை சாதாரணமா கேட்பாங்க. அப்ப இதுல நாங்க டாபிக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நாங்க போய் பேசி மாணவர்கள் அரசியல் படுத்துற வேலை நடக்கும். சோ கல்வி நிலையங்கள் அரசியலா இல்லைன்னா முடிஞ்சிடும். அடுத்த தலைமுறை ஒண்ணுமே இல்லாம போயிருவாங்க. சோ கல்வி நிறுவனங்கள் வலதுசாரி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கருத்தியல வந்து மெதுவா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இன்னைக்கு எல்லா பாட புத்தகத்திலயும் வந்து அவங்க நுழைச்சுட்டாங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வரலாற கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாடு அரசு அது திமுகவா இருக்கட்டும், அதிமுக ஆட்சி காலத்திலயா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அந்த மாற்று சிந்தனை, அந்த சமூக நீதிக்கான சிந்தனை, சுயமரியாதைக்கான சிந்தனை, இத ஏன் வந்து பள்ளிக்கூடங்கள்ல ஒரு பாடத்திட்டமா வந்து இன்னும் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் அவங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அம்பேத்கர்னா வெறும் கான்ஸ்டிடியூஷன உருவாக்கினவர் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியல. தந்தை பெரியார்னா நேத்து கூட ஒரு ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த தாவேகா தொண்டர் ஒருவர், தந்தை பெரியாருடைய பேரு சொல்ல தெரியல அவருக்கு. அவங்க காமிக்கிறாங்க. கொள்கை தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. அம்பேத்கர் பேரு தெரியல. பெரியாருடைய பேரு தெரியல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு தலைமுறை உருவாக்குறது நாமும் ஏதோ ஒரு காரணமா இருந்துட்டோமோ, ரெஸ்பான்சிபிளா இருந்துட்டோமோ அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல கட்டாயம் தோழர். நாம அந்த பழியை ஏத்துக்கிட்டா நம்ம பிள்ளைங்க தானே அவங்க. அப்ப நம்ம கல்வி நிலையங்கள்ல சீரியஸா
பாடத்திட்டங்கள் வழியாக, லைப்ரரி பீரியட் போன்ற வழியாக, இன்னும் சொல்ல போனா அந்த பழைய பசங்களை வாசகர் வட்டம் போன்றது வழியாக வாசிக்க வைங்க. அவன் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டோம். வாசிக்க வச்சுட்டோம்னா அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். வாசிக்கிற குழந்தைகள் தான் யோசிக்கும், தலைமை பண்போடு வளரும். அந்த வேலையை நம்ம செய்யணும். 2வது விஷயம், பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் இருக்கு. முற்போக்கு இயக்கங்களினுடைய வேலை இளைஞர்களை ஒருங்கிணைக்கல, விழாக்களை கொண்டாடுவது, விழாக்களை உருவாக்குவது. இது ரொம்ப முக்கியமான இடம். நாம என்ன நினைக்கிறோம், சீரியஸா வெறப்பா விஜயகாந்த் அண்ணன் மாதிரியே போய் அரசியல் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு எடுபடாது. கொண்டாட்டமா ஒரு விழாக்களை நடத்தணும். இளைஞர்களுக்கான கொண்டாட்ட விழாக்களை நடத்தி அவங்கள திரட்டி அதுல முற்போக்கான விஷயங்களை 1, 2 பேசி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சிக்கு கொண்டு வரணும். இது பொதுத்தளத்துல நம்ம இயங்குறவங்க பண்ணணும். இன்னும் வாய்ப்பு இருக்கிற நிறுவனங்கள், வாய்ப்பு இருக்கிற அமைப்புகள் இளைஞர்களை வென்றெடுத்த பிறகு நம்ம இயக்கத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அரசியல் படுத்துற வேலையை பார்க்கணும். இது ஒருத்தர் பண்ணிட்டு போறா அல்லது ஒரு 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 சின்ன விஷயத்துல பண்ணிட்டு போற விஷயம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி அரசுக்கு இன்னொரு பங்கு இருக்கு. 47 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஒதுக்குறாங்க கலைக்குழுக்களுக்கு. இந்த கலைக்குழுக்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள பயன்படுத்த மாட்டேங்குது அரசு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலைக்குழுக்கள் மூலமாக இந்த சமூகம் சார்ந்த பேசப்பட வேண்டிய அரசியலை அவர்கள் மூலமாக ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல, ஒரு பஸ் ஸ்டாப்ல, ஒரு கடைகள் கண்ணிக்கிட்ட பக்கத்துல, ஒரு கடை தெருவு பக்கத்துல போட வச்சு அவங்கள ஒரு 10 பேர் நின்று கட்டாயமாப்பாங்க. அந்த 10 பேருக்கு ஒரு செய்தி போகும். தெருமுனை கூட்டங்களை நடத்தணும். நீங்க இளைஞர்களை வென்றெடுக்க எக்கச்சக்கமான வழி இருக்குங்க. அந்த வழிகளை நம்ம கொண்டு வரணும். எல்லாருடைய வேலையும் இருக்குது. அரசினுடைய வேலை, பெற்றோர்களுடைய வேலை, கல்வி நிலையங்களினுடைய வேலை, சமூகத்தை மாற்ற நினைக்கிற இயக்கங்களினுடைய வேலைன்னு அத்தனை பேரும் சேர்ந்து இந்த பசங்களை கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா விஜய் கண்ணுக்கு தெரிவாரு, பெரியார் தெரிய மாட்டாரு, அம்பேத்கர் தெரிய மாட்டாரு. அது இன்னொன்னு சொல்லணும்னா கர்ம வீரர் காமராஜர் போன்ற அவரெல்லாம் இல்லைன்னா இங்க சமூக நீதியே இல்லாம போயிருந்திருக்கும், பள்ளிக்கூடங்களே இல்லாம போயிருக்கும். அவ்வளவு வேலைகளை பார்த்தவர். அவரெல்லாம் இன்னும் பேசப்படாம இருக்காரு. காமராஜரே பேசப்படாம தான் இருக்காரு. சோ இந்த தலைவர்களை பற்றி, நம்ம வரலாறு பற்றி தெரியலன்னா நாம எவ்வளவு அடிமையாகன்ற விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு இந்த பல்வேறு வழிகளை செய்யணும். வாய்ப்பு இருக்கிற முற்போக்கு இயக்க தோழர்கள் ஏதாவது குட்டி குட்டியா, நிறைய இல்ல, வாசிக்க மாட்டானுங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணி ஓடிடுவானுங்க. அதனால குட்டி குட்டியா தலைவர்கள் குறித்த காணொளிகளை போடலாம். வாசிக்கத்தான் அவனுக்கு பிரச்சனை, காணொளிகள் பிரச்சனை கிடையாது. அப்ப குட்டி குட்டி காணொளிகள், சின்ன சின்ன கதைகளின் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக தலைவர்களை அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தணும். அதை நம்ம பார்ப்போம். இப்படி எல்லாம் பண்ணாதான் அடுத்த தலைமுறை கொஞ்சம் அரசியல் படுவாங்க. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர்.